ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான சேமிப்புகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது குழந்தைகளுக்கான சேமிப்பு அப்படின்னு இல்லை, நார்மலாக எல்லாருமே சேமிக்கக்கூடிய மணி சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். குழந்தைகளுக்கான சேமிப்பு அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வீட்டில் 2 குழந்தைகள் இருக்காங்க. அது வந்து ஒரு குழந்தை வந்து 13 வயசு, இன்னொரு குழந்தை வந்து 8 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த குழந்தைகளுக்கான சேமிப்பு அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச நான் எப்படி என்னோட குழந்தைகளுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சேமிப்பு தான். இந்த உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து உண்டியல் வாங்கி கொடுத்து சேமிச்சிட்ருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் நினைக்கலாம், பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி உண்டியல்லாம் சேமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து அவங்க கையில் கிடைக்கிற அமௌண்ட் அப்பப்போ போட்டு வைக்கும்பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது. சேமிக்கிற பழக்கமும் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம். இது வந்து ASN நான் போட்டிருக்கேன். இது வந்து என் பொண்ணோட உண்டியல். இது வந்து 1 வருஷத்துக்கு அவங்களோட பர்த்டேக்காக சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ASM அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து என் பையனோட உண்டியல். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் எங்களுடைய வருமானத்திலேருந்து குறிப்பிட்ட அளவு நம்ம வந்து பணம் போடுவோம். அது இல்லாமல் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வர்றாங்க, கையில் மாமா அத்தைங்க அந்த மாதிரி யாராவது தாத்தா பாட்டி யாராவது வரும்பொழுது அவங்க கையில் பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பணத்தை வந்து இதில் தான் போட்டு சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சேமிப்பை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பழக்கப்படுத்தணும். இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து பழக்கி பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது வந்து தானாகவே வந்துடும். என்ன குழந்தைங்களுடைய பர்த்டே செலவு இல்லைனா வேறு ஏதாவது தேவைகள் அவங்களுக்கு இப்போ வந்து சைக்கிள் கேட்குறாங்க அல்லது வேறு ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்து இதில் நீங்கள் வந்து சேமிங்க முடிஞ்ச வரைக்கும், மீதி அமௌண்ட்டை நான் போட்டு நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் முதல் சேமிப்பு உண்டியல் சேமிப்பாக வச்சுக்கலாம். அடுத்தது கண்டிப்பாக ஒரு SB அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது வந்து பேங்க்லேயோ ஒரு அக்கௌண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்னோட பொண்ணுக்குமே நான் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்பப்போ தான் நம்ம அமௌண்ட் போடுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு ₹500 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டு கண்டிப்பாக உங்கள் 2 குழந்தைங்களுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதில் என்ன அமௌண்ட்டை நம்ம போடலாம்னா கையில் கிடைக்கிறத ஒரு ₹100 ₹200 ₹500 எப்போல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். அந்த குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போயிட்டு பேங்க்கில் வந்து எப்படி வந்து ஸ்லிப் எழுதுறது, எப்படி வந்து பணம் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து கண்டிப்பாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது வந்து 10 வயசுக்குள்ளே அவங்க வந்து 2 குழந்தைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. பட் இப்போ 10 வயதுக்குள்ளே ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பொண்ணுக்கு நான் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 10 வயசுக்குள்ளேயே இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். 10 வயசுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் சேவ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு லாங் டேர்மில் 15 வருஷம் கழிச்சு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வட்டி போடுவாங்க. ஒரு ₹10,000க்கு ₹1000 வட்டி போடுறாங்கன்னா அடுத்த தடவை 11,000க்கும் சேர்த்து நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். இந்த மாதிரி வந்து கூடுதலாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் பெண் குழந்தை வச்சிருக்கிறவங்க. அதே மாதிரி ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு PPF அக்கௌண்ட்டு, பொன் மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதுலேயும் வந்து பெண் குழந்தைகளுக்கு மாதிரியே ஆண் குழந்தைகளுக்கும் உள்ளது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பையனோட ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம வந்து ஒரு 15 வருஷம் சேவ் பண்ணலாம். இடையில வந்து நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா 50% அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டத்தை பற்றி வந்து முழுமையான தகவல் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனி வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நீண்டகால சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ₹500 ₹1,00,000 வரைக்கும் ₹1,50,000 வரைக்கும் ஒரு வருஷத்தில் நம்ம சேமிக்க முடியும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி அப்படிங்கிறது நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ICICI பேங்க்கில் இது வந்து நம்ம வந்து மொபைல் பேங்கிங்லேயே நம்ம வீட்டில் இருந்தே ஆன்லைனில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஈஸி வேவாக இருக்கிறதுனால நான் அதில் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறீங்க ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. பட் வந்து எனக்கு வந்து ஃபோன் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை என்னால் எடுக்க முடியல. அது இல்லாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து சில நேரங்களில் வர்றதில்லை. அதனால் வந்து ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்குறதுக்கு. இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பேரில் வந்து அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு RD அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வருஷத்துக்கான பணமாக இருந்தாலும் சரி, மாதத்திற்கான பணமாக இருந்தாலும்
இருந்தாலும் 6 மாதத்திற்கு ஒரு முறை கட்டுற மாதிரி இருந்தாலும் அதை சேவ் பண்ணி நீங்கள் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் உங்களால் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே, அதாவது பையன் வந்து 5வது படிக்கிறான், 5வதுக்குள்ளே 1வது 2வது 3வது 4வது இந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்களா இருந்துச்சுன்னா எஸ்ஐபி வந்து பெட்டராக இருக்கும். எதுக்குன்னா 10th முடிச்சுட்டு 11th 12th சேரும்போதாக இருந்தாலும் சரி, அல்லது 12th முடிச்சுட்டு அவன் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறான் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி உங்களால் ஒரு 500 ரூபாயிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் போட முடியுமோ அதை இப்போ போடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் வந்து நம்மளுக்கு வந்து பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படிங்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்டில் யாருமே போடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து லாங் டேர்மில் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 12% 15% வரைக்கும் லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் ஒரு 4 வருடம் கழித்து தான் பணம் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால நான் கண்டினியூ தான் பண்ணிகிட்ருக்கேன். பட்டு இருந்தாலும் இன்னும் வந்து அதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சூழலில் இருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குழந்தைகளுக்காக நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள். ஏன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோல்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அப்பப்போ கையில் கிடைக்கிறத இந்த மாதிரி காயின்ஸாக நம்ம வந்து வாங்கி வைக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பணம் தேவைப்படும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே கொண்டு போய் சேல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அதே அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம எடுத்துப்பாங்க. இப்போ 1 கிராம் அன்னைய ரேட்டு வந்து 7,980 ரூபாய் இன்றைக்கி ரேட்டுன்னா இந்த ஒரு கிராம் காயினை வந்து அதே அமௌண்ட்டுக்கு 7,980 ரூபாய்க்கு அப்படியே எந்த கடையில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் எடுத்துப்பாங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதையும் சேர்த்து நம்ம வந்து குழந்தைகளுக்காக என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். இதை வந்து நீங்கள் காயின்ஸோ அல்லது இடிஎஃப்ஓ டிஜிகோல்டு, இப்போ டிஜிகோல்டுலேயும் வந்து தங்கமயில் போத்தீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃப்டி வந்து கண்டிப்பாக போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா எமர்ஜென்சிக்காக அப்படிங்கிற மாதிரி. அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது, கேர்ள் சைல்டுக்கு மட்டும் இருக்குது. மகிழ சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 2 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா 2 வருஷத்தில் 32,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது கேர்ள் சைல்டுக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இந்த மகிழ சம்மன் சேமிப்பு திட்டத்தில் எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும், எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனி வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா லேண்ட் வந்து வாங்கி போடுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பெண் குழந்தை வந்து 1 இயராக இருக்கும் பொழுது என்ன பண்ணோன்னா ஒரு இடம் வந்து வாங்கி போட்டிருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய ரேட்டுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் எபோ ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 3லிருந்து 4 மடங்கு வந்து உயர்ந்திருக்கு விலை. அது வந்து எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரீசேலுக்காக போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி இப்போ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து குழந்தைங்களுக்கான ஹையர் எஜுகேஷனுக்காக இருந்தாலும் வேறு ஏதாவது செலவுக்கும் இந்த மாதிரி அவைலபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ், இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சர்டிஃபிகேட்லாம் வந்து இஸ்யூ பண்ணுறாங்க இல்லையா, 10 வருஷம் கழிச்சு இவ்வளோ கிடைக்கும், டபுளாக கிடைக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து வாங்கி சேவ் பண்ணலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கான சேமிப்புகளாக எனக்கு தெரிஞ்சது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.